ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம வந்து மாதம் மளிகை சாமான் வாங்குவோம், அதனோட பில்லு. சரி, இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க. முதல்ல வந்து கோல்டு வின்னர் வந்து 175 ரூபா 1 லிட்ரு. சில இடத்துல வந்து 200 ரூபான்னு விற்கிறாங்க. ஹோல் கடையில் தான் வாங்குகிறோம். ஓகே, 4 லிட்டர் கோல்டு வின்னர் வாங்கியிருக்கோம். இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகிட்டோன்னு நினைக்கிறேன் எண்ணெய்லாம். ஏன்னா நாங்கள் பொரிக்கிறதுலாம் நிறுத்திட்டோம் அண்ணன் வெயிட் லாஸ் பண்ணுறதால. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகிடும். அப்புறம் வந்து தங்கம் வந்து 1 லிட்ரு வாங்கியிருக்கோம் நல்லெண்ணெய். அது வந்து 1 லிட்ரு வந்து 320 ரூபா. இது வந்து 320 ரூபா. வாங்கலாமான்னு சொல்லுங்கள். ஓகே, நெய் வந்து 200 ml 170 ரூபா. இது பேராஷூட். நான் வந்து பாட்டில்லாம் வாங்க மாட்டேன். பேராஷூட்டு நமக்கு எது பேக்கிங் தாங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு லாபமே பேக்கிங் தான். ஓகேங்களா? இது வந்து 100 கிராம் பேக்கெட்டில் 3 வாங்கியிருக்கேன். இது வந்து எவ்வளோனா 50 ரூபா. 63 ரூபா விற்கிறாங்க. இது வந்து 50 ரூபா ஒரு பேக்கெட்டு, 150 ரூபா. வாங்கலாம். நீங்கள் வாங்கலாமா சொல்லுங்கள். ஓகே, 50 ரூபா தான் அது ஒரு பேக்கெட்டு பேராஷூட்டு. அப்புறம் வெந்தயம் வந்து 100 வந்து 10 ரூபா, 100 கிராம் 10 ரூபா. அப்புறம் சீரகம் வந்து 100 கிராம் வந்து 30 ரூபா இது ஒரு பேக்கெட்டு. அப்புறம் டாட்டா சால்ட் உப்பு வந்து இதுவும் 30 ரூபா தான். சால்ட் உப்பு 30 ரூபா தான். அப்புறம் வந்து கல்லுப்பு. நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு 12 ரூபா. இது வந்து 12 ரூபா. சால்ட் உப்பு 30 ரூபா. அப்புறம் மல்லி. அண்ணன் வந்து காலையில் இப்போ மல்லி குடிக்கிறார் இல்லையா, ட்ரிங்க்ஸ் அந்த கொதிக்க வச்சு, அதனால் மல்லி ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். எவ்வளோனா 85 ரூபா இது மல்லி. அப்புறம் சக்தி மஞ்சத்தூள் 2 பேக்கெட்டு. சக்தி மஞ்சத்தூள் வந்து 54 ரூபா, 100 கிராம் பேக்கெட்டு 2. அப்புறம் உளுந்து வந்து 178 ரூபா. 1 கிலோ 178 ரூபா. 2 கிலோ வந்து 256 ரூபா. 2 கிலோ உளுந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை ஒரு 1/4 கிலோ சட்னிலாம் அரைக்கிறதுக்கு. இது 25 ரூபா 1/4 கிலோ. இது வெள்ளை உளுந்து. வெள்ளைக்கடலை இது வந்து 112 ரூபா. பச்சைப்பயிறு இது ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். பச்சைப்பயிறு வந்து 28 ரூபா 1/4 கிலோ. இதெல்லாம் வாங்கலாமான்னு சொல்லுங்கள். ஓகே, ரேட்டு. அப்புறம் இமாலயா சோப்பு, குழந்தைங்களுக்கு இமாலயா சோப்பு 55 ரூபா இது. மைசூர் சோப்பு 36 ரூபா. 3 சோப்பு வந்து 108 ரூபா மைசூர் சோப்பு. ஓகே, அப்புறம் இமாலயா பேபி ஷாம்பு இது 55 ரூபா. டவ் இது வந்து ஒரு சரம் டவ் ஷாம்பு 58 ரூபா. அப்புறம் இமாலயா சோப்பு இது வந்து 100 ரூபா. அப்புறம் வின்பார் சோப்பு 5 ரூபா சோப்பு 10 வாங்கியிருக்கேன். 10 சோப்பு வாங்கியிருக்கேன் 5 ரூபாவில். இது வந்து எப்படி போடுவாங்கன்னா 4.75 போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 10 சோப்பு வந்து 47 ரூபா. ஒரு ரூபா 2 ரூபா நம்மளுக்கு லாபம் இல்லையா ஹோல்சேல் கடைக்கு போனால், அதனால தான் நாங்கள் அங்கே போகிறது. அப்புறம் லிக்விடு 15 ரூபா லிக்விடு. இது 14 ரூபான்னு கொடுப்பாங்க. 1 ரூபா கம்மி பண்ணி 14 ரூபான்னு கொடுப்பாங்க. டாப் லோடு இது சர்ஃபெக்சல் 3 சரம். டாப் லோடு சர்ஃபெக்சல் 85 ரூபா. ஒரு சரம் 85 ரூபா. 3 வாங்கினா 255 ரூபா லாபம் தான். நம்மளுக்கு வந்து பாட்டில் வந்து அதிகம் 1 லிட்ரு வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கெட் அளவு தெரியும், அதனால தான் நான் இது வாங்குவேன். அப்புறம் கம்ஃபோர்ட் வந்து 3 சரம் வாங்கியிருக்கேன். ஒரு சரம் 35 ரூபா. 3 சரம் 105 ரூபா. ஓகே, ஒரு சரத்துக்கு 10 பீஸ் இருக்கும். இதில் 10 பீஸ் இருக்கும். இது மாதிரி 3 வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் அனில் சேமியா 18 ரூபா.
2 சேமியா வந்து 36 ரூபாய் இது. அப்புறம் ராகி அணில் சேமியா நம்ம அண்ணனுக்கு ஒசரம் இது வாங்கியிருக்கேன். அவருக்கு வந்து 22 ரூபாய் இது ராகி சேமியா. 2 சேமியா வந்து 44 ரூபா. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் முழு இது பேர் வேர்க்கடலை வந்து ஊற வச்சு அண்ணனுக்கு வந்து சேலட் ரெடி பண்ணி விடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால் வேர்க்கடலை வந்து 1 கிலோ வந்து இந்த பில்லில் எழுதினாங்க 140 ரூபா. வேர்க்கடலை 1 கிலோ 140 ரூபா. கடுகு விட்டுட்ட பாருங்க, கடுகு இங்கே தான் சொன்னேன், கடுகு விட்டுட்டேன். அது இருக்கு பாருங்க, கடுகு 100 கிராம் 10 ரூபா இது. ஓகே, இது வந்து வெளியில் வாங்கினோம். அப்புறம் ஒரு ஸ்டேஃப்னரி வந்து இது வந்து 45 ரூபா. கடையில் வாங்கினா 45 ரூபா, இங்கே வாங்கினா வந்து 38 ரூபா. கடையில் நம்ம வாங்கினா நம்மளுக்கு வந்து கடையில் வந்து எப்பவுமே எம்ஆர்பி ரேட்டு தான் தராங்க நம்ம வீடான இருக்கிற கடையிலாம். ஆனால் ஹோல்சேல் கடைக்கு போனால் ஒரு ரூபா, ஒரு 5 ரூபா, 2 ரூபா கம்மியாக இருக்கும். 7 ரூபா லாபம். என்ன சொல்கிறீங்க? 45 ரூபா எங்கே இருக்குது, 38 ரூபா எங்கே இருக்குது? ஓகே, மல்லிகை சாமான் வரைக்கும் 2551 ரூபா ஆச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து அரிசி மூட்டை கடையில் அரிசி எடுத்தோம். இது வந்து தானியம், இது வந்து 1700 ரூபா இந்த அரிசி. ஓகேங்களா? அப்புறம் 2 கிலோ கெவுரு வாங்கினோம் அந்த அரிசி கடையிலேயே. 1 கிலோ வந்து 50 ரூபா, 2 கிலோ 100 ரூபா. இது வந்து 1/2 கிலோ கம்பு வந்து 20 ரூபா கூழ் காசத்துக்கு வாங்கணும். ஓகே, இவ்வளோ மல்லிகை சாமாவும் 2551 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். ஓகே, மறக்காமல் ஜாலி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஹால் என்ற பெல் பட்டன் நமக்குனா தான் நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். நாங்கள் லைவ் வீடியோவும் போடுறோம், வந்து பாருங்கள். ஓகே, பாய்.